सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ऐतरेयोपनिषदि प्रथमाध्याये जगत्सृष्टिविषयः नूतनरीत्या आश्चर्यतया उक्तः। एवमेव यः कोऽपि जीवः इदानीं कालेऽपि अस्मिन्नपि समये आत्मतत्त्वं प्रसक्ते सर्वस्य अधिष्ठानं पश्यति सोऽपि मुक्तो भवति इत्येतावत् उक्तम्. अन्यत्र च उक्तम्. இந்த அந்நியத்திர சாங்கிற வேர்டு இருக்கே இன்னைக்கு இத போன இதுல சேர்த்துக்கணும். பிரம்ம ததமம் சோக்தம் அந்நியத்திரச்சாவோட நிறுத்தணும். இதுக்கப்புறம் சர்வகதசியாவிலிருந்து தனி கேள்வி ஆரம்பிப்போம். அருமையான கேள்விகள். கேள்வி ரெண்டோ ஒன்னோ தான் கேட்கிறான். நீ இவ்வளவு கேள்வி மட்டும் இந்த வேதாந்தத்துல பொருத்தம் இல்லை என்று கேட்காதே. எத்தனையோ இந்த அத்தியாயத்துல சொன்ன கதையில பொருத்தம் இல்லாதது நிறைய இருக்கு. இது அத்தனையும் கதை. இதுல இருந்து அத்வைதம் புரியணுங்கிறதாக நம்பு அப்படின்னு ஒரு பதில். இன்னொரு பதில், மேஜிஷியன் மேஜிக்ல காட்டும் பொழுது இதெல்லாம் வந்ததுன்னே கிடையாது, வரவே இல்லை என்று எப்படி புரிஞ்சுக்கணுமோ அது போல இந்த துவைத பிரபஞ்ச சிருஷ்டிங்கிறதே கிடையாது. அதனால ஏதத்ததுத்தமம் சத்தியம் எത്ര கிஞ்சின்ன ஜாயதே. நாம மாண்டூக்கியத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு மாசங்கள் படிச்சோம். அது அத்தனைக்கும் மூலம், மாண்டூக்கிய காணிக்கைக்கு மூலம் இங்க இருக்கு. இந்த பாஷ்யத்தினுடைய இந்த 2வது அத்தியாய இன்ட்ரோடக்ஷன். அதாவது கபுஷ்பம்னு பேர். ஆகாசத்தாமரை, மரடி மகன், முயல் கொம்பு, குதிரை கொம்பு அப்படிங்கிற மாதிரி தான் பிரபஞ்சம்னு அந்த மேல் நிலையிலேருந்து பேச. எல்லா பொருள்களையும் தங்கத்திலேருந்து ஆரம்பிச்சு உப்பு கல்லு வரைக்கும் இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாம் ஒரே விதம் தான். அங்கங்க அதாவது அந்தந்த மாதிரி வேல்யூ ஏறுறதுன்னு சயின்ஸ்ல சொல்றதாக சொல்றான். மாலிகுல்ஸ் எடுத்துட்டோமே ஆனால் பரமாணுக்கள் எல்லாம் ஒரே மாதிரி. ஆனா அந்தந்த இடங்கள்ல அந்தந்த உபாதிகள்ல அது வெவ்வேறாக ஆகிறது. நமக்கே ஒரே உடம்புக்கு சிசு, பாலகா, யுவா, விருத்தா, அதிவிருத்தா பேர் வருதா இல்லையா? உடம்புக்கு வருது, நமக்கே வருது என்கிற உண்மையை 2 தினம் சொல்ல போறார். இப்ப நாம ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு. அந்நியத்திர உக்தம் சேர்த்து முன்னாடி தள்ளுனார். சர்வகதஸ்ய சர்வாத்மனஹ பாலாக்ரமாத்ரம் அப்பிரவிஷ்டம் நாஸ்தீதி கதம் தைமானம் நிதாரிய பிராபத்யதா பிபீலிகாயி வசுஷிதம். எறும்பு பொந்துக்குள்ள நுழையது, எலி வெங்கல நுழையது அப்படிலாம் சொல்லலாம். இவர் எலி, பிபீலிகான எறும்பு. பிபீலிகார்ஜிதம் தானியம் மக்ஷிகா சஞ்சிதம் மது. இல்லையா? இது சேர்த்து வைக்கிற தானியமும் தேனீக்கள்லாம் முன்னாம் சேர்த்து வைக்கிற தேனும் அடியோடு சமூலந்து வினசதி அப்படின்னு சொல்ற வழக்கம். சுறுசுறுப்புக்கு எறும்பு தான் சொல்ற வழக்கம். அந்த எறும்பு நாம எங்கேருந்து வருதுன்னா ஒரு பொந்து பண்ணிட்டு வருது. பொந்து பண்ண கூட பண்ணும், மண்ணை கொண்டு போட்டு. பொந்துக்குள்ள பொந்து சின்ன ஓட்டையா இருக்கு, அதை விட சின்னதா இருக்கு பிள்ளையார் இருக்கு, இந்த சுள்ளர். அது நுழையிற மாதிரி பிரம்மமானது இந்த தலை ஓட்ட வழியா உள்ள நுழைஞ்சதுங்கிறது என்ன கதை? பிரவேச ஸ்ருதி விசாரம்ங்கிறது தான் இங்கே. அது வேற மாதிரி கொண்டுவர். எங்கும் நிரம்பி ஆகாசத்தை விட பெருசா இருக்கக்கூடியவருக்கு இத்தினோண்டு தலை ஓட்டைக்குள்ள நுழையிறதுங்கிறது எப்படி சரியா வரும்? கீழ் அத்தியாயத்தை சொன்னதான இதுல ஒரு பெரிய கேள்வி அப்படின்னு கேக்குறான். ஏற்கனவே பிரவேச ஸ்ருதியில நிறைய கேள்வி எல்லாம் வந்ததுதான். இது பிரகதாரண்யத்திற்கு, தைத்திரியத்திற்கு, தன்சிருக்காதது அங்கெல்லாம் எது வழியா நுழைஞ்சான்னு இல்ல, அதயத்துல நுழைஞ்சா அப்படின்னு இருக்க.
நீங்க தலை ஓட்ட வழியா நுழைஞ்சான்னு சொன்னதுல ஒரு கேள்வி கேட்கலாம். சர்வகதஸ்ய பிரம்மணஹா, எங்கும் நிரம்பி இருக்கக்கூடிய எல்லாமாக இருக்கக்கூடிய பாலாக்கிரமாத்திரமபி அப்பிரவிஷ்டம் நாஸ்தி. ஒரு மயிலுக்கு தான் பாலம்னு பேர். பாலஹா, பால் சொல்றதுக்கு பாலஹா, வாங்கிறத வாழ மாத்திரம். பாலினுடைய ஒரு நுனியில இருக்க ரோமங்கள் அந்த அளவு கூட அப்பிரவிஷ்டம் நாஸ்தி, நுழையாத இடம் கிடையாது. ஆல்பர்வேசம் இது என்பதனால கதம் சீமானம் விதாரிய பிராபத்தியத, தலையிடத்தை புலந்துட்டு உள்ள வந்து நுழைஞ்சாருங்க. எப்படி எப்பீலிகா இவ சுஷிடம். பெரிய கேள்வியா கேட்டானோ இந்த பதில் இதுக்கு எப்படி சொல்றாருங்கிறது இந்த வருடம் தான் பிரஸ்தானத்திற்கு. அத்தியல்பமிதம் சோத்தியம் பகுஜ அத்திர சோதயிதம். ரொம்ப சின்ன கேள்வியா ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இங்க பல பல கேள்விகள், நிறைய கேள்வி கேட்கணுமே. என்னென்ன கேட்கணும் தெரியுமா? அகரண சன்னை கதா ஏபிசிடின்னு மனசுல வச்சோங்க. கை கால் இல்லாமல் மனது இல்லாமல் ஆலோசனை பண்ணினார். அனுபாத்தியாய கிஞ்சது லோகானுசஜதா, எந்த மெட்டீரியல் எடுத்துக்கொள்ளாமல் தானாகவே இவ்வளவு உலகத்தை கிரியேட் பண்ணார். வெறுங்கை முழம் போட்டது. இத்தேதத் சர்வம். அதுக்கு மட்டும் இல்ல, ததர்த்தம் கபாதி பிரதர்ஷனம் நிறைய இருக்கு. முகாதி இங்க போயிட்டோம். அனுபாதாய கிஞ்சது 2 லோகமசிஜத அத்தியஹ புருஷம் சம்மூர்த்திய சமுத்தியமூர்த்தி. ஜலத்தை அப்படி தடவினார். அதிலிருந்து ஒரு பெரிய வடிவம் வந்தது. தஸ்யாபிமுகாது தஸ்யாபித்யானாது முகாதி நெற்பின்னம். அத போய் இப்படி கடைஞ்சே இருந்தார். வாய் பழந்தது, வாயில இருந்து அக்னி வந்தது. எவ்வளவு கதை சொல்றாரு. அந்த கதையெல்லாமே நான் பின்னாடி எல்லாம் கேள்வி ஒன்று சொல்லி வச்சிருக்கேன். முகம் வெளியில வந்தது. முகாதி அக்ஞாதயா லோகபாலாக, அக்னி முதலிய லோகபாலர்கள் எல்லாம் சுற்றி பண்ணார் வந்தார்கள். தேஷாம் அசனாபிபசாதி சம்யோஜனம், அவளுக்கு பசிதாகம் என்பது கொண்டு சேர்த்தவாளுக்கு. ததாயதன பிரார்த்தனம், அவள்லாம் உட்கார்றதுக்கு எங்களுக்கு இடம் கொடுங்கோன்னு கேட்டா. முதல்ல அப்புறம் குதிரையை கொண்டா எங்களுக்கு போறாதுன்னா, அப்புறம் மனித வடிவத்தை கொண்டா பேஷன் நுழைஞ்சா இப்படின்னு சொன்னது இல்லையா. ஆயுதன பிரார்த்தனம் ததர்த்தம் கபாதி பிரதர்ஷன். ஒவ்வொரு சென்டென்ஸுமே தப்பு கீழும். உடனே அவாவா கண்ணுல சூரியன் நுழைஞ்சால் வாக்குல அக்னி நுழைஞ்சார், அப்படி எப்படி பிரஜாபதி லிங்கத்தில் நுழைஞ்சார் எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாமே ஒன்னொன்னு கேள்விதான். சிருஷ்டஸ்ய அன்னஸ்ய பலாயனம், அவளுக்கு உணவு வேணுமேங்கிறதுக்காக நிறைய உணவெல்லாம் சிருஷ்டி பண்ணார். அந்த உணவானது பூனிய கடி எலி ஓடுறது போல பயந்து ஓடிட்டு நம்ம சாப்பிடுவாளேன்னு. அன்னஸ்ய பலாயனம், அப்புறம் இவாள்லாம் அது போய் பிடிச்சு வாயால பார்த்தா, கண்ணால பார்த்தா, வாயிலால பார்த்தா 11 கேள்வி இருக்குங்க. நான் நம்பர் போட்டிருக்கேன். வாகாதிபிஹி தஜ்ஜிக்ஷா, வாகிந்திரியம் கண்ணு காது முதலியவைகளால அன்னத்தை உள்ள தனம்னு நினைச்சு ட்ரையல் பண்ணாங்கிறது அதுவும் ரொம்ப ஆச்சரியம். இத்தேதத் சர்வம், இந்த 11 ஐட்டமும் ஆல் பரிவேசு ஓட்டல நுழைஞ்சாங்கிற மாதிரி இம்பாசிபிளான காரியங்கள். சீமா விதாரண பிரவேச சமமேவா. இவ்வளவு கேள்வி கேட்கணுமே, ஏன் ஒரு கேள்வி கேட்டேன். யாராவது ஒரு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணா, நீங்க இன்னும் பலவிதமான அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணுமே, ஏன் இன்க்ளூட் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணேன்னு சொல்றதான பதில் சொல்ற வாத்தியார பாத்திரிகளும் சுமாரா இன்னும் மத்தெல்லாம். ஆதிசங்கருடைய கிரேட்னஸ்ங்கிறது இந்த வருடத்தினாலேயே தெரியும். அடுக்காக கேள்விகளை கேட்கணும். உடனே பார்த்தான்
அஸ்து தரிகி சர்வமே வேதம் அனுபவம். ஆமா, இது எல்லாமே பேத்தல். ஐதரியோபனிஷத்து முதல் அத்தியாயத்தை மொத்தமா எடுத்துட வேண்டியதான். பதில் பாரு. நைதத் சாரம், அப்பா அப்படி இல்ல. நைஷதோஷா அஸ்தோச்சதே, அந்த மாதிரி எல்லாம் கூட சொல்லல. கேள்வி வெரி ஸ்டூபிட் கொஸ்டின். அத்திர ஆத்மாவபோத மாத்திரஸ்ய விவக்ஷிதத்வாத் சர்வோயம் அர்த்தவாத இது அதோஷா. இந்த கதைகளுக்கு கால் கிடையாது. ஆடு மேய்க்க போனோம், போய் சொன்னா புலி கடிச்சதுங்கிற இடத்துல எத்தனை ஆடு, வெள்ள ஆடா செம்மறி ஆடா போனவன் பேர் என்ன, எத்தனை நாளைக்கு போய் சொன்னா புலி எப்படி வந்து கடிச்சது, எந்த இடத்த கடிச்சது, எப்படி உயிர் போச்சு, அவனுக்கு யார் சம்ஸ்காரம் பண்ணா, இந்த மாதிரி கேள்வி கேட்கவே கூடாது. பொய் சொல்லி ஏமாத்தினா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மாட்டிக்கொள்வான். இவ்வளவுதான். நான் இத 1000 தடவை சொல்லியாச்சு நானே. நானாலும் நமக்கு இந்த இடத்துல சிட்டி எல்லாம் சொல்லி சொல்லும் பொழுது புராணங்கள்ல அப்படியே ரொம்ப நிஜம் போடுவோம். அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து 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 வேல்யூ கொடுத்துட்டு அப்புறம் அதை தள்ளிவிட்டு மேல போகணும். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஒருத்தன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல குழந்தைகளுக்கு மிட்டாயிட்டா கொடுக்குறாங்கிறதுக்காக ப்ரமோஷன்ல இவனுக்கு 4th ஸ்டாண்டர்ட் போனா இல்ல 3rd போனா அங்கெல்லாம் போனா மிட்டாய் கிடைக்காது. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கேன், இதுல விளையாடுற சாமான் கொடுக்குறாங்க, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வாள். இந்த மாதிரி கதையில சொல்லி மேல போக வேண்டியிருக்க கதைக்குள்ளேயே சுத்தி நிற்பாளும். சர்வோபேஷா அர்த்தவாத, இதெல்லாம் ஒரு ஏகத்துவத்தை புரிய வைக்கிறதுக்காக சொன்ன கட்டுக்கதை. சர்வோயம் அர்த்தவாத இத்ததோஷா. அப்படி சொல்லாதீங்க, இதுக்கு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. அதுவா அது மேஜிக் இருக்கு. அதவான்னு ஒரு பதில் பாருங்க. மாயா விபத்வா, இது 2வது பதில். ஒரு மெஜிஷியன் டேபிள்ல உட்கார்ந்து 4 யானையை கொண்டான், 2 குதிரையை கொண்டு வரான், ஒரு ஆளை கொண்டு வந்து தலையை விட்டு 2ஆ பண்றான், அப்புறம் ஒட்டி வைக்கிறான், சேர்ந்துடுறான், மறுபடியும் வந்து வருவது. நான் ஒரு சொப்படி வித்தியை பார்த்தேன், கீதாம்பர வித்தியன்னு மகாபிரிவா நடத்தி 1965. அங்க 2 10 ரூபா நோட்டை எடுத்து ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சு எரிச்சுட்டான். தப்புன்னு எரியுது. 2 10 ரூபா நோட்டை எரிஞ்சு சாம்பலாயிட்டு கீழே. உடனே ஒரு உத்தண்டி ஜலத்தை விட்டு ஏதோ பெசஞ்சான் அந்த இடத்துல. அதே இடத்துல இருந்து 2 10 ரூபா நோட்டு அப்படியே. இது ஒரு கண்கட்டு வித்தியை. எரிஞ்ச சாம்பலா போன நோட்டு வந்து இவனுக்கு திரும்பி வருது நிஜமா இருக்கா? இவன் எதுக்காக இந்த பிச்சைக்காரத்தனமாக இந்த சொப்படி வித்தியை காட்டிட்டு டப்பா கொடுக்கிறான்? நிச்சயமா தெரியும் நமக்கு. இந்திரஜால் என்பது அங்கு அந்த விஷயம் நடக்கவே இல்லை என்பது முழுமையாக தெரியும். ஆனாலும் காட்சிகள் நமக்கு நன்றாக காணப்படுகின்றன. இது உலகத்தில சின்ன ஒரு மேஜிக் கத்துண்டவனுக்கே இவ்வளவு இருந்தால் மகாமாயாவி இந்திரஜாலக்காரன் அப்படின்னு பேரு. இந்திரஜாலம்னே சொல்றாரு பின்னாடி வருடத்துல. இத பார்த்தா பெரிய செப்படி வித்தியா இருக்க, செப்படி வித்தியான்னு பேர். செப்படி வித்தியான செப்பு தகடு வச்சப்பா, அப்புறம் மந்திரக்கோள், மாயக்கோள், இதெல்லாம் கூட சொல்லுவா. அதுக்கு பீதாம்பர வித்தியன்னு ஒண்ணு சொல்ற வழக்கம். மஞ்சள் பட்ட துணிய கையில போட்டு சுத்திண்டவா என்ன நினைக்கும். மை வித்தியன்னு சில பேர் சொல்லுவா. மந்திர கோல காட்டினாக்கா அது இப்படி எத்தனையோ இருக்கு. இதுக்கெல்லாம் காசு கொடுத்து டிக்கெட் கொடுத்து பார்த்துட்டு வரோம், நான் என்ஜாய் பண்றோம். ஆனால் அங்க அந்த மேஜிக் காட்டுற ஆளை தவிர உங்களை தவிர ஒரு ஆள் கிடைக்கும். மாயா விபத்வா, எவ்வளவு அழகான பதில் பாருங்க. இந்த பதில் நமக்கு மனசுல நிற்கணும். ஏன் இங்க வேண்டிய விஷயம் ஆத்மா ஏகையவன் போதம் தான். மாயா மகாமாயாவி தேவஹா சர்வஜ்ஞா சர்வசக்தி சர்வமேதது சகார. இவ்வளவையும் பண்ண முடியும். இப்படி எல்லாம் கதை சொல்லுவான்னு இட்டுக்கதை கட்டி மாய என்னால பண்றதெல்லாம் இட்டுக்கதையா கட்டி விட்டு எதுக்காக சொல்லணும் இவ்வளவு தூரம்?
சுகாபோதன பிரதிபத்தியர்த்தம் லோகவத் ஆख्यायिकादि பிரபஞ்ச இது யுக்ததர பட்சா. ஒரு குழந்தைக்கு நீ யாரையும் ஏமாத்தாதே குழந்தைன்னு சொல்றதுக்கு காக்கா கடை படை கொத்தின்னு போச்சு, ஒரு கிழவி அப்பத்தை குத்தின்னு போச்சு, மரத்துல உட்காண்டது, நரி வந்தது, நீ பாடுவியேன்னு கான்னு பாடித்து இந்த வடை விழுந்துடுத்தோம். இது படம் போட்டு காட்டலாம். படத்தினால காட்டி இந்த குழந்தைக்கு என்ன புரிய வைக்கிறோம்? நீ யாரையும் ஏமாத்தி திருடாதே. இது போல எத்தனையோ கதைகள் சித்திர படங்கள் போட்டு காட்டி நல்ல புத்திசாலித்தனம் இருந்தா கஷ்டங்கள்ல விலகலாங்கிறதுக்கு ஒரு பானையில அடியில ஜலம் இருந்தது, காக்கா ஜலம் வேணும்னு காக்கா பறந்து வந்தது, அடியில இருக்கு, இதால பொள்ள மூக்க விட்டு பிடிக்க முடியல. உடனே அந்த காக்கா சின்ன சின்ன கல்லெல்லாம் கொண்டு இந்த பானைக்குள்ள போட்டது. இது ஒரு கதை. உடனே பானையில ஜலம் கல்லு போட 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 மேல ஜலம் வந்தது. உடனே அந்த காக்கா கொத்து குடிச்சு விட்டு பறந்து போயிட்டு. இப்ப எந்த பானையில இருந்தது, இது நிஜமா போட்டுதா, எவ்வளவு கல்லு போட்டுது, அந்த ஜலம் கார்பரேஷன் வாட்டரா இல்ல கிளீன் வாட்டரா இல்ல பிஸ்லேரியா தேவையா? எனக்கு வேண்டியா இருக்கு. நமக்கு இந்த கதைகள்லாம் பார்த்து அதில் மேல கேள்வி கேட்டு ஆத்ம தத்துவத்தை மறந்து விட்டு வேதாந்தம் படிக்கிற சோகால் நாமெல்லாமே ஏமாறுறோங்கிறதுதான் பெரிய ஆச்சரியம். பகவான்கிட்ட தான் முடிக்கணும். இதெல்லாம் புத்தி போகாம ஆத்மீகத்துவத்துல போகணுமேன்னு வேண்டிக்கணும். அந்த லைன்ல வந்துட்டோங்கிறது உண்மைதான். இனிமேல் தான் நல்ல பேர் வாங்கிவிட்டதான் அதை காப்பாத்துறது கஷ்டம். நாம கீழே இறங்காம இருக்கணுமே, இதுல போய் மோகிச்சு எதையாவது விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயம் கடைசி வரைக்கும் இருக்கு. ஏன் இருக்கு? மனசாலைக்குன்னதான ஜட வருது இருக்கு. நாட்டெல்லாம் விட்டுட்டு போனவருக்கு ஒரு மான்குட்டியில் ஆசை வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நாம பகவான் பிரார்த்தனை பண்ணணும். உலக விஷயங்கள மனசை ஈடுபடுத்திடாதே. கடைசி நினைவுல அதுதான் வந்து சேரும். தார்கிகான போய் கடைசி நிமிஷத்தை ஜெகத்கார நவஸ்வ நினைச்சு போனோம். அவன் பரமாணவகான் ஆட்டம்ஸ் தான் இவன் ஆட்டமா போயிட்டான் சொல்லுவான். ஆக எதை நினைக்கவும் அதுதான் மாயா. ஆச்சரியமா சொல்ற. லோகவது ஆख्यायिकादि பிரபஞ்சகான விஸ்தாரமான கதை. வளர்த்தல் என்று யுக்ததர பட்சா. ஏன் இப்படி சொல்றேன்? இந்த சிருஷ்டியில கொஞ்சம் கூட ஒரு கருத்து கிடையாது. ஸ்ருதிக்குன்னார் நஹி சிருஷ்டியாख्यायिकादि பரிஜானாத் கிஞ்சித் பலம் இஷ்யதே. இப்படி சுற்றி பண்ணார், அப்படி சுற்றி பண்ணா, இது அங்க போச்சு, அது இங்க போச்சு, வாயில அக்னி வந்தா, கண்ணுல சூரியன் வந்தார், யார் எங்க வந்தான்? தூங்கும் போது ஒண்ணுமே வெறும் ஆனந்தம் தான். எதை பார்க்க எதை கேட்க. நமக்கு லைஃப்ல முடிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நல்ல கலரை பார்த்தா கண்ணுக்கு ஆனந்தம், நல்ல சங்கீதம் கேட்டா காதுக்கு ஆனந்தம், நல்ல டிஃபன் காஃபி சாப்பிட்டாக்க நாக்குக்கு ஆனந்தம், நல்ல வாசனை வந்தா மூக்குக்கு ஆனந்தம், நல்ல ஸ்பாஞ்ச் மேல நடந்தா காலுக்கு ஸ்பர்ஷத்துக்கு ஆனந்தம். இதெல்லாம் முடிஞ்சு நீங்க நல்லா தூங்கும் போது ஒரு ஆனந்தமா தூங்குறீங்க. அந்த ஆனந்தம் எங்கேருந்து வரும்? அதான் கண்டுபிடிக்கணும். அநேகாந்திகத்வாத் சுஷுப்த்யேக சித்தஸ்ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம் ந பூமிம் ந தோயம் ந தேஜோ ந வாயும் ந கம்பேந்திரியம் ந தேஷாம் சமூஹः அநேகாந்திகத்வாத் சுஷுப்த்யேக சித்தஸ்ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். நான் யாருங்கிறத எடுத்து சொல்லிட்டு இந்த குழந்தை கோவிந்த பாட்டு போச்சுங்கிற தசஸ்லோகிய தினம் ஒரு தரம் நாம நினைச்சு பார்க்கணும். அப்பதான் இந்த ரமணர் சொல்றது எவ்வளவு உண்மைங்கிறது மனசுக்கு புரியும். எப்பொழுதும் சுஷுப்தேக சித்தா. அப்ப எப்படி இருக்கோமோ அப்படியேதான் இப்பவும் இருக்கும். அதனால இந்த கதையெல்லாம் கட்டினது ஐகாத்மியம். ஸ்வரூப பரிஜானாத்து அமிர்தத்துவம் பலம் சர்வோபனிஷத் பிரசித்தம்.
பெரிய விஞ்ஞான டெவலப்மெண்ட்னால ஒரே இடத்த உட்காந்து சோமவாரம் பூஜை எல்லாம் பார்க்கிறோம். நேற்று இதெல்லாம் லட்ச தீபம் பார்த்தோம். இதெல்லாம் ரொம்ப நல்லதுதான். பிராக்டிகலி இப்போதைக்கு இதெல்லாம் நல்லது, கெடுதல் சொல்லவே இல்லை. இதனால அல்டிமேட்டாக நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இல்லை. மறுபடியும் இன்னொரு தரம் பார்த்தா பிரம்மலோகம் போனா சௌக்கியம் தான், சௌக்கியம் தான். மறுபடியும் 1 வருஷத்துல திரும்பி வரணுமே, பர்மனன்சி இல்லையே. அங்க நம்ம மாதிரி இன்னொருத்தர் வந்தாருன்னா உங்களுக்கு ஒருவேளை அவரையே இங்க வந்தாருன்னு அசூய வந்தாலும் வரலாமே. இந்த மனசை கட்டிண்டு எங்க போனாலும் கஷ்டம்தான். இவர் இந்த ஊர்ல ப்ராப்ளமா இருக்குன்னு காசிக்கு போனாருன்னா இவரால காசி இந்த ப்ராப்ளம் ஜாஸ்தியாகி இவருக்கும் நிறைய ப்ராப்ளம் ஆகி அவளுக்கு நிறைய ஆகும். இந்த கிரகசாசிரமத்தை எவ்வளவு கஷ்டங்கள்லாம் இருக்கு. பட்டாட்சி சொல்லா பண்டா இந்த பண்டா பிரம்மச்சாரியா இருக்கவருக்கு வேலை செய்ய வேண்டுங்கன்னு நீங்க பேசாம சன்னியாசம் வாங்கி மரத்தொகை உட்காந்துன்னா அங்க ஜனம் சன்னியாசத்துக்கு அப்புறம் தான் சன்னியாச ஆசிரமத்துல எவ்வளவு கஷ்டங்கள்னு அங்கதான் தெரியும். ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போனா சௌரியமா இருக்கும். பல பேர் மாறிட்டே இருப்பாரு, டிவோர்ஸ் போட்டுரும். அங்க போனப்புறம் போன உத்தியோகமே தேவையில்லைன்னு தோணும். மறுபடியும் போறது கௌரவ குறைச்சல்னு மாறிட்டே இருப்பான். பறக்கும் போதுதான் பிறனுடைய கஷ்டங்கள் தெரியும். ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் நாம மறுபிறவி இல்லாம இருக்கணுமேங்கிறதுக்கு நல்ல முயற்சி பண்றோமோ, நல்ல ஜென்மாவாவது இருக்கிறதுக்கு வேண்டிய புண்ணியம் பண்றோமோ அதுவும் இல்லை. இதோகள்ல கிட்டும். அதனால புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே இந்த பக்தி கொண்டு விடணும். அப்ப இந்த கதைகள்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை என்றதுனால லோகவத் ஆख्यायिकादि பிரபஞ்சம்ங்கிறது சொல்லிவிட்டு சிருஷ்டியாதி ஆख्यायिकादि பரிஜானா கிஞ்சித் பலமிஷதே. இந்த கதையை தெரிஞ்சதுனால உங்களுக்கு கிடைக்கிற லாபம் ஒண்ணும் இல்லை. ஐகாத்மஸ்வரூப பரிஜானம், ஐகாத்மிய ஞானம். ஐகாத்மியமே நம்ம ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் தவிர வேறில்லாத அத்விதீயமான நித்திய சுத்த புத்தமாக இருப்பது நம்முடைய நேச்சர் என்பதை நாம் உணர்ந்தால் பரிஞானம். ஞானம்னு போட்ட ஜென்ரலாக இப்ப நமக்கு இருக்கிற ஞானம். பரிஞானம்னா தோன்றி எடுத்தாலும் அது என்ன கலர்னாலும் வேற தோணவே தோணும். சிங்கம், புலிகரடி, ராஜேஸ்வரி, பிஸ்கட் பொம்மை முதலிய பிளாஸ்டிக்னால பண்ணதான பல பொம்மைகளை நன்னா பார்த்து அந்தந்த பேர்ல அதை சொல்லி நவராத்திரி பணியில அடிக்கினாலும் இதெல்லாம் பிளாஸ்டிக் தான் அப்படிங்கிற திடஞானத்துக்கு பங்கம் வருதோ. வந்தாக்க புலிய பார்த்து கொஞ்சம் நடுங்கணுமே, அங்க இருக்கக்கூடிய வாய்ப்பழத்தை பார்த்து உரிச்சு போட்டுக்கணுமே. நம்ம அதுல இந்த 60 பிஸ்கட்டு அதெல்லாம் வச்சிருந்ததை பார்த்தா எறும்பு வராம இருக்கேன்னு கையில எடுத்து வாயில போட்டுக்கலான்னு போயிட்டான். அவ்வளவு தத்ரூபமா பண்ணிருக்கான் அந்த கலர்ல அந்த பிஸ்கட். எனவே அதனுடைய மூலத்தினுடைய திடஞானம் இருந்தால் அதனுடைய தோற்றம் எதுவாக இருந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்றோம். துவைதம் தெரியாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அத்வைத பாவம் உணரப்பட வேண்டும். ஆச்சரியம். ஐகாத்ம ஸ்வரூப பரிஜானாத்வ அமிர்தத்வம் பலம் சர்வ உபனிஷத் பிரசித்தம். இந்த உபனிஷத்துல 1000 உபனிஷத்துக்கள் கொண்டாங்க, 1000 லிட்டரேச்சர் கொண்டாங்க. அல்டிமேட்டா இதுதான் சித்தாந்தம். ஸ்மிருதிஷு கீதா அத்தியாசு கீதை முதலிய ஸ்மிருதிகளிலும் சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத் ஸ்வவினஷ்யந்தம் யः பஷ்யதி ச பஷ்யதி. 13வது அத்தியாயம். அருமையான ஸ்லோகம். சர்வேஷு பூதேஷு எறும்பிலேந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கிலும் எல்லாருக்குள்ளையும் அகம் அகம் அகம்னு எந்த ஒரு ஸ்வரூபம் பிரகாசிக்கிறதோ அதை மறைத்துக் கொண்டு நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் 84 லட்சம் ஜீவராசிகள் ஒன்னொன்னுக்கு ஒரு விதமான கண்ணு, ஒரு விதமான மூக்கு. மனுஷன்னு ஒண்ணும், மீன் ஒண்ணும் இல்ல. மீன்ல எவ்வளவோ வெரைட்டி, மனுஷன்ல மட்டும் அப்படி வெரைட்டி கிடையாது.
வேறுபாடு நிறைய இருக்கு. அந்த மீன்ல ஒரு வெரைட்டியா எடுத்துட்டு 84 லட்சம் அந்த சப்டிவிஷனை தவிரன்னு சொல்றேன். எத்தனை புழு, எத்தனை பூச்சி, எத்தனை பறவை, ரேர் பறவை. இந்த அணில்ல வெள்ள அணில் பேப்பர்ல எல்லாம் வருது. இந்த ஜந்துக்கள் எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிட்டு அதனுடைய எண்ணிக்கை குறையிறது. அதை நல்லா காப்பாற்றணும்னு ஆரம்பிக்கிறான். ஆனா மனுஷாலையும் பார்ப்பனர்களையும் ஒழிக்கணும்னு பார்க்கலாம். ஜந்துக்கள் எல்லாம் வளர்க்கணும், அதுக்குன்னு கோடிக்கணக்கா செலவழிக்கிறான். மனுஷனா இருக்கிறவனை க்ளோஸ் பண்ணணுங்கிறதுக்கு வழி நடக்கிறது. இதுதான் நம்ம நாட்டில் பார்க்கக்கூடிய ஒரு துர்தசை. ஹியூமன் இது குறைஞ்சு போச்சேன்னு வருத்தப்பட்டேன். ரேர் ஸ்பீஷஸ் இல்லையா? ஸ்மிருதியில என்ன சொல்ற? சமம் சர்வேக பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம். பரமாத்மாவானவர் எல்லா பிராணிகளிலும் ஒரே மாதிரி இருக்கார். இதெல்லாம் அழியும் போது அழியறதில்லை, இதெல்லாம் வளரும் போது வளர்றதில்லை. நிஜாயத்தே பிரியதேவா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவா நூய அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராண நன்யதே அங்கமானே ஷரீரின். சூத்திரவாட்சியாதான் பிரம்மமும் உண்டாகட்டுமே, ஆகாசமும் வாயுவும் உண்டாகணும் சொன்ன மாதிரி அசம்பவஸ்து சதோன்னு உபபத்தேன்னு படிக்க போறோம். மத்தியானம் பிச்சை வாங்குறது புத்தகங்கள் அலசி 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 கையில கொடுத்தா நாம அத அலசி தூக்கி எறிஞ்சு விடுறோம். அனுபவம் அதே ததேகனிஷ்டமாக இருக்கணும். பிரம்ம சம்ஸ்தோ அமிர்தத்வமேதி பொறுக்கிறதான் அடிக்கடி நினைச்சு பார்க்கணும். நானும் இப்போ பெரிய விசாரம், நீங்க ஒரே ஒரு ஆத்மாதான் ஏகாத்மவாதம்னு சொல்றேன்னு அது தப்பு. இந்த விசாரமானது எத்தனை நாளைக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய விசாரம். அதாவது குவாலிட்டேட்டிவ்லி ரொம்ப உயர்ந்ததா இருக்கிறதுனால குவான்டிட்டியும் நிறைய இருக்கிறதுனால நிதானமா போகணும். இது வரைக்கும் எந்த இடத்தையும் இல்லாத ஒரு விசாரம் பிரதாரண்யத்திலே கூட இல்லை. இங்க புது விதமா ஆரம்பிக்கிறோம். நானும் த்ரயா ஆத்மானஹ போக்தா கர்த்தா சம்சாரி ஜீவஹ ஏகஹ சர்வலோக சாஸ்திர பிரசித்தஹ அநேக பிராணி கர்ம பல உபபோக யோக்கிய அநேக அதிஷ்டான வல்லோக தேக நிர்மாணேன லிங்கேன யசாசாஸ்திர பிரதர்சிதேன புரப்பிராசாதாதி நிர்மாண லிங்கேன தத் விஷய கௌசல ஞானவாம் சத்கர்த்தா தக்ஷாதிரிவ ஈஸ்வர சர்வஜ்ஞ ஜகத கர்த்தா த்விதீய சேதன ஆத்மா அவகம்யதே யதோ வாச்சோ நிவர்த்தந்தே நேதி நேதி இத்யாதி சாஸ்திர பிரசித்தா ஔபனிஷதா புருஷா த்விதீய. இப்ப இவன் சொல்றத பார்த்தா இதுதான் ரொம்ப ரைட்டு போல நமக்கு தோன்றது. 3 விதமான ஆத்மா டிஃபரெண்டா இருந்தே ஆகணும். 3 கேட்டர். ஒண்ணு நமக்கு ஜீவன் சுகம் துக்கங்கள்லாம் அனுபவிச்சுட்டே மனுஷனாகவும் 84 லட்சம் ஜீவராசிகளும் தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிற ஆத்மா ஒண்ணும். திரய ஆத்மானஹ பவிதமர்ஹந்தின்னு பிரதிஜ்ஞை. இது சர்வலோக பிரத்யக்ஷ. யாரு? கர்த்தா போக்தா சம்சாரி ஜீவா. இத பண்ணி அதை அடைகிறான், அதை அடைஞ்சு அதை என்ஜாய் பண்ண வேறொன்னு பண்ணி வேறொன்னு அடைகிறான், மறுபடியும் என்ஜாய் பண்றான், மறுபடியும் வேறொன்னு அடைகிறான். கண்டுபிடிச்சுட்டே இருப்போம். எனக்கு போறோம்னு கண்டுபிடிச்சதை நிறுத்திட்டு ஒரு நாளைக்கு இருக்க போறோம்னு புல் ஸ்டாப் வைக்கிறவா யாராவது காடும். நவித்தேன தர்ப்பணியோ மனுஷா வித்தம்னு சொன்னது புதுசு புதுசு புதுசா கண்டுபிடிச்சுட்டே இருக்கக்கூடிய சுகசாதனங்கள் தான். அப்போ வித்யாஞ்சா என்னைக்காவது போருங்கிற எண்ணம் வந்துருப்போம். கர்த்தா போக்தா சம்சாரி ஜீவா. இது சர்வ லோகங்கள்னாலையும் தெரியுது, சாஸ்திரம் சொல்லுது. புண்ணியோவி புண்ணியேன கர்மணா பவதி பாப பாபேனா. தேவலோகத்துக்கு போறான், மனுஷலோகத்துக்கு போறான், நரலோகத்துக்கு போறான், இவ்வளவு விஷயம் சொல்லுங்க. பிச்சாமித்வா பரம் மிருத்யும் அவமும் மத்தியமஞ்சதும் லோகஞ்ச புண்ணிய பாபானாம் ஏதத் பிச்சாமி சம்பிரதி. சூரிய நமஸ்காரம்.
நான் உங்க ஒரு கேள்வி கேட்கிறேன்னு ஒரு சயின்டிஸ்ட கேட்கிறார். அவாவா புண்ணியங்கள் பாபங்கள்லாம் பண்ற, யார் யார் எங்க போறா, எவ்வளவு நரகங்கள் இருக்கு சொல்றேங்கிறார் அவர். தட்சிண பூர்வ சாந்தி சக்தி நரக தஸ்மான் பரிபாஹி தட்சிணாபர சாந்தி அபிசக்தி நரக தஸ்மான் பரிபாஹி உத்தர பூர்வ சாந்தி விஷாதி நரக தஸ்மான் பரிபாஹி உத்தராபர சாந்தி விஷாதி நரக தஸ்மான் பரிபாஹி. இந்த மாதிரி எல்லாம் வேத சாஸ்திரங்கள்லயும் போறான், அனுபவிக்கிறான், சுகத்தை அனுபவிக்கிறான், துக்கத்தை அனுபவிக்கிறான்னு சொல்லிருக்கு. இப்ப ஏற்பட்ட ஒரு ஆசாமி திண்டாடுற ஆசாமி ஒருத்தர் இருக்கார். இதுக்கப்புறம் ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார். அதுக்கு ஒரு பெரிய கத்தியம், அநேக பிராணி கர்ம பல உபபோகயோத்யானேகாதிஷ்டான வல்லோக தேக நிர்மாணேனா. பலவிதமான பிராணிகள், பலவிதமான ஜந்துக்கள், பலவிதமான கர்மாக்களை பண்ணி அந்த கர்ம பலனுக்கு அனுபவிப்பதற்காக அவரவர்களுக்கு அந்தந்த ஜந்துவுல அந்தந்த விதமான உடம்பு அமைப்போடு கூடின அநேக அதிஷ்டானம் தான் இங்கெல்லாம் சரீரம். இந்த சரீரங்களோட மனுஷன்லயே எத்தனை தினசு ஒருத்தர் பூர்ண ஆரோக்கியமா இருக்கா, 90 வயசு வரைக்கும் ஏறி குதிக்கிறார். இன்னொருத்தர் 40 வயசுலயே முடியல, கம்ப வச்சு தடுமாறுறார். இத்தனை தினசு ஏன் இத்தனை தினசு அவாவா பண்ண புண்ணிய பாவம் வினைகள், அதுக்கு பலனை கொடுக்கறதுக்கு பகவான் அமைச்சிருக்கார். ஒரே உடம்பையே எத்தனை தினசு எத்தனை நாளைக்கு, 4 நாளைக்கு நல்லா இருக்கேன், 4 நாளைக்கு நல்லா இல்ல, மாத்திரை போட்டாலும் கால வலிக்கிறது, போட்டு காட்டாலும் கால வலிக்கிறது. ஒருத்தருக்கு மாத்திரையே இல்ல, ரொம்ப இருக்காரு. நாம என்ன பண்ண முடியும், கொடுத்து வச்சு. அப்ப இவ்வளவையும் பண்ணி எத்தனை ஆச்சரியமான கண்கள், எத்தனை ஆச்சரிய விதமான ஜந்துக்கள், எவ்வளவு ஆச்சரிய விதமான மலைகள் மடுவுகளை, ஆச்சரியமான மயில் புறா, எத்தனை பறவை, எத்தனை தினசு, எத்தனை பாம்பு, எல்லாம் எத்தனை விண்மீன்கள் எல்லாம் சொல்றார். அநேக லோக தேக நிர்மாணேன, இதெல்லாம் பண்ணிருக்கணும் ஒருவன் என்று அடையாளம் இன்ஃபரன்ஸ் பண்ணுவோம். இங்கேன யதா சாஸ்திர பிரதர்ஷிதேன, not only the inference, the Veda also tells தஸ்மாத் யஜ்ஞாத் சத்பஹுதः ரிஜசாமானி யஜ்ஞிதே சந்தாகும் யஜ்ஞிதே தஸ்மாத் யஜஸ்தஸ்மாத் ஜாயத. வேதங்கள்லாம் முதல்ல வந்தது. யோ பிரம்மாணும் யதஹாய பூர்வம் யோகி. இதிகாச புராணங்களும் பிரம்மாவிலேருந்தே பிரம்மத்திலேருந்தே வந்ததுன்னு சொல்றதும் இருக்கு. மறந்து அப்பப்ப வெளிப்படுறது. இந்த மாதிரி துவைதங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய, துவைதங்களை எத்தனையும் அடக்கி ஆடக்கூடிய தத் விஷய கௌசல ஞானவான், இதெல்லாத்தையும் உண்டு பண்றதுக்குள்ளதான அறிவு, கைத்திறன் யதாசாஸ்திர பிரதர்சித்தேன. சாஸ்திரங்கள் நிறைய சொல்லிருக்கு. சர்வேஸ்மாத் சந்தம் ஜெயசந்தவ சர்வரூபாः சப்த பிராணாः பிரபவந்தி தஸ்மாத் சப்தாட்சிஷ சமித சப்த ஜிஹ்வாः சப்த இமே லோகாः ஏஷு ஜலந்தி பிராணாः உஹாசயான் நிஹிதா சப்த சப்த. மகாநாராயண உபனிஷத். அதः சமுத்ரா கிரயஸ்ய சர்வேஸ்மாத் சந்தம் ஜெயசந்தவ சர்வரூபாः ஏதஸ்ய வாக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்யா சந்திரமசோ விருத்தோ திஷ்டத. இப்படின்னு மகாமாயங்க சக்தியை வச்சிருக்கக்கூடிய ஆசாமி அவன் ஜீவன் அல்ல, ஜீவனை தலையில குட்டக்கூடிய ஆள் அப்படிங்கறதான ஒருவர். வீடெல்லாம் பெருசா கட்டிருந்தா இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய இன்ஜினியர், தச்சன் மாதிரி. தச்சனை நேர பாத்தியால, கட்டத்தை பாத்தியால. தத்விஷய கௌசல ஞானம், வீட்டினுடைய அமைப்பை பார்த்து அடாடாடா என்ன பிளான் பண்ணிருக்காரு. அந்த இன்ஜினியருக்கும் அந்த கொத்தனாருக்கும் ஸ்பெஷலா தோட்டா பண்ணி போடணும், தங்கத்திலேன்னு போடுறானே. தற்கர்த்தா தக்ஷாதிரிவ, தக்ஷான்னா கிரேட்டஸ்ட் சில்பி. அதுபோல ஈஸ்வரன் சர்வஜன் ஜெகத கர்த்தா ஜன்மாத்யஸ்ய யதஹ அப்படின்னு ஒருத்தர். ரைட், இது அவகம்யதே. இதெல்லாத்தையும் விட்டு அதே உபனிஷத்துல யாரை
எப்படி சொல்ல முடியாதோ பேச முடியாதோ எத்தனான்யத்தினோதினான்யத்திஜானான்னு ஒண்ணு யதோவாச்சோ நிவர்த்தந்தேன்னு ஒண்ணு நேதி நேதி இத்தியாதி சாஸ்திர பிரசித்த ஔபனிஷத புருஷ திருத்தீய ஏவம் ஏதே த்ரயः ஆத்மானः அந்யோன்ய விலக்ஷணா. இப்படி 3 பேர் தைத்திகள்ல 2 தான் காட்டுவார், 2 விரல். நாம இப்படி காட்டணும், இப்ப 3 விரல் காட்டணும். ஜீவஹா ஈஸ்வரஹா பரமாத்மா அப்படின்னு பெரிய பூர்வபட்சம். நமக்கே இப்ப ஆச்சரியமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு, நமக்கும் வந்துட்டே இருக்கு. மனுஷாள்னு ஒரு குரூப், ஈஸ்வரன் ஒரு ஆளு குரூப் கிடையாது, ஒரே ஈஸ்வரன் தான். இந்த 2ஐயும் தாண்டி ஒன்று பரமாத்மா. 3 ஆத்மாக்கள் இருக்கா என்று தெரியணுமே. இப்படி இருக்கும் பொழுதோ அந்யோன்ய விலக்ஷணாக ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பே கிடையாது.